இன்னைக்கு இவ்வளவு திட்டங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இவ்வளவு திட்டம் நடந்துட்டு இருக்குது. பத்திரிகையாளரும் பாக்குறீங்க, ஊடகங்களும் பாக்குறீங்க. ஆனா எதிர்கட்சி கண்டு தெரியல. என்ன காரணமோ தெரியல. பார்க்கின்ற பார்வையில் கோளாறோ அல்லது மனதில் கோளாறோ என்று தெரியவில்லை. இதையெல்லாம் யாரும் மறைக்க முடியாது. தன திட்டத்தையும் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஆட்சியில ஒன்றுமே நடைபெறவில்லை. இந்த ஆட்சி ஒரு தண்ட ஆட்சி. யார் சொல்வது? எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்றார். அவர் வெளியிலே வந்து பார்த்தால் தானே இங்க நடைபெறுகின்ற பணி தெரியும். அறையிலே வந்து பார்த்தால் அப்படித்தான் தெரியும். அறைதான் கண்ணுக்கு தெரியும். ஆகவே அறையிலே இருந்து வெளியிலே வந்து பாருங்கள். மதுரை மாநகரத்திலே நான் சொன்ன பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரசு எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு இதுவே சான்று. ஒரு அரசு எப்படி செயல்படணுமோ அதை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏதாவது ஒரு அவதூறு செய்தியை பரப்பிக் கொண்டே இருப்பது, எப்பொழுது பார்த்தாலும் எங்கள் மீது பழி சுமத்துவதுதான் இவர்களுடைய வாடிக்கை. இவர்கள் என்ன செய்வோம் என்று இதுவரை எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் செய்வதையும் பாராட்ட மனம் கிடையாது. ஒரு அரசாங்கம் அமைப்பது என்று சொன்னாலே அந்த அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேறும் என்பதை நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறோம். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். ஒன்றுமே செய்யவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை நான் இவ்வளவு மூச்சடைச்சு பேசியிருக்கிறேன். இதெல்லாம் இந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட திட்டங்கள். இன்றைக்கு கூட 1296 கோடி ரூபாய் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிக் சொன்னால் இது மிகப்பெரிய திட்டம், வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், நீண்டகால திட்டம். எனக்கு முன்னாலே கூட்டுறவுத்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னாங்களே, நம்ம அடுத்த சந்ததியினர் இன்னைக்கு குடியிருப்பு பிரச்சனை இல்லாம இன்னைக்கு எங்களுடைய அரசு பார்க்கிட்டு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற மக்களுக்கு மட்டும் குடிநீர் வழங்குவதில்லை, நாளை சமுதாயத்திலே நாளை பிறக்கின்ற அந்த குழந்தைகளுக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக இந்த குடிநீர் திட்டத்தை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் 76 கூட்டுக்குடி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே பல கூட்டுக்குடி திட்டங்களை நான் திறந்து வைத்திருக்கின்றேன். அதை இன்னைக்கு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரதான கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே எங்கேயும் குடிநீர் பிரச்சனை இருக்கக்கூடாது. எங்கு குடிநீர் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்வதற்கு உண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்பதற்கு முயற்சி செய்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். நகரப்புற பகுதியில் மட்டுமல்ல, கிராமப்புற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குழாயின் மூலமாக இன்னைக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம். 40 லட்சம் பேருக்கு இன்னைக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதுனா சாதாரண விஷயமா? எண்ணி பாருங்க. 3600 கோடி மத்திய மாநில அரசின் நிதியிலிருந்து இந்த திட்டத்தை நாங்கள் வகுத்து கொடுக்கின்றோம். ஆகவே எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் இரவு பகல் மாறாமல் என்னுடைய அமைச்சர் பெருமக்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு செயலாக்கத்திற்கு காரணம் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கின்றார். அவை எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அதற்கு ஏற்றவாறு நிதியை உருவாக்கி எங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். முதலமைச்சராக இருந்தாலும் மாண்பு அண்ணன் அவர்கள் நிதியமைச்சராக பல ஆண்டு காலம் இதே புரட்சி தலைவி அம்மா அமைச்சரவை இடம்பெற்று இன்னைக்கு மிகுந்த அனுபவம் இருக்கின்ற காரணத்தாலே இவ்வளவு திட்டங்களையும் நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிக்கின்ற பொழுது நிதி எங்கே என்று பார்க்கின்ற பொழுது அந்த நிதி ஆதாரத்தை பெருக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தூணாக விலகிக் கொண்டிருக்கின்றவர் மாண்பு துணை முதலமைச்சர் என்பதை நேரத்தில் பெருமத்துடன் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சரும் அதுதான். இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவித்த அந்த திட்டங்களை செவ்வனே முறையில் செயல்பட்ட காரணத்தினாலே அதிகமான விருது உள்ளாட்சித்துறையின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். தேசிய அளவிலே அதிக விருதுகளை குவித்த இலாக்கா துறை உள்ளாட்சித்துறை. அப்படி எல்லா துறைகளிலுமே தேசிய விருதுகளை பெற்ற அரசாக என்னுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மின்சாரத்துறையாகட்டும், போக்குவரத்து துறையாகட்டும், கூட்டுறவுத்துறையாகட்டும், பேரிடர் மேலாண்மை துறை, வருவாய்த்துறை, ஒவ்வொரு துறையும் முத்திரை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட்டுறவுத்துறை என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஏழை எளிய விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் இன்றைக்கு வேளாண் பெருமக்களுக்கு கடனுதவி வழங்குகின்ற அரசாங்கனுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உரிய காலத்தில் கடனுதவி வழங்குகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு என்றைக்கும் இல்லாத அளவிற்கு டெல்டா பகுதியில் இன்றைக்கு அதிக விளைச்சலை பார்த்திருக்கின்றோம். அதே போல வருவாய்த்துறையிலே ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்கின்றவர்களுக்கு தகுதியான அத்தனை பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு. யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி ஏழை மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசாக
எங்களுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே தான் இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதை விரைவாக அந்த திட்டம் துவங்க இருக்கின்ற செய்தியை சொல்லி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் மதுரை மாநகர மக்களுக்கும் மதுரை மாவட்ட புறநகர் மக்களுக்கும் இன்றைக்கு உரிய சிகிச்சை கிடைப்பதற்கும் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதே போல 7.5% உள்ஒதுக்கீடு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை நாங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றோம். இன்றைய தினம் என்னுடைய மாவட்டத்தில் மட்டும் நேற்றைய தினம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியருடைய தலைமையிலே மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களுடைய நிலையை பற்றி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதிலே தெரிவித்தார்கள், இன்றைக்கு கிராமப்புறத்திலே படிக்கின்ற மாணவர்கள் அதிக அளவிலே அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுடைய சதவீதம் 41%. 41% அரசு பள்ளியிலே மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மாணவர்கள். அந்த மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு வெறும் 6 இடங்கள் தான் மருத்துவக் கல்வியில் இடம் கிடைத்தது. நீட் மூலமாக வெறும் 6 இடம். 41% படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட் தேர்வின் மூலமாக 6 இடம் தான் மருத்துவக் கல்வி கிடைக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் இந்த உள் ஒதுக்கீட்டு மூலமாக இன்றைக்கு MBBS இன்றைக்கு மருத்துவ படிப்பிலே 313 பேருக்கு இந்த உள் ஒதுக்கீட்டின் மூலமாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. என்னுடைய மாவட்டத்தில் மட்டும் 26 பேருக்கு கிடைத்திருக்கிறது. 3 BC, 13 MPC, 10 ஆதிதிராவிட மக்கள். 26 இடங்கள் கிடைத்திருக்கிறது சொன்னால், சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு மருத்துவக் கல்வியுடைய கனவை எங்களுடைய அரசு நனவாக்கி இருக்கின்றது. எல்லா திட்டங்களுமே இன்றைக்கு சாலைகள் எல்லாம் சிறப்பான சாலைகளாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றோம். தடுப்பணை ஏராளமாக கட்டிக் கொண்டிருக்கின்றோம். நீண்ட காலமாக தூர்வாரப்படாத ஏரிகள் எல்லாம் விவசாயத்தை பிரதிநிதிகளை வைத்து தூர்வாரி இன்றைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகணும், அந்த நீரை சேமிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எங்களுடைய அரசுதான் உருவாக்கி தந்திருக்கின்றது. இப்படி பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலை மையமாக வைத்து எங்களை நாள்தோறும் இன்றைக்கு வசைப்பாடாத நாளே கிடையாது, அறையிலே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அந்தந்த பகுதியிலே அந்தந்த மாவட்டத்திலே என்ன நிலைமை இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த நிலைமைக்கு ஏற்றவாறு திட்டங்களை தீட்டி மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிய அரசாக எங்களுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவும் கண்ட கனவை அம்மாவுடைய அரசு நனவாக்கி கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு மதுரை மாநகர மக்களுக்கு மட்டுமல்ல மதுரை புறநகர் மாவட்டங்களுக்கும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் வாரி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மிகச் சிறப்பாக எழுச்சியாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.